வணக்கம் நண்பர்களே. இப்போ கழுத்து பீஸ் தைச்சிப்போம். ஜாயின் பண்ணிட்டேன் கழுத்து பீஸு. இது லைனிங் ஜாக்கெட்டு. அடியில் பேண்ட்டு பிட்டு ஒன்று வச்சுப்போம். மேலே பாடி பீஸ் வச்சுப்போம். பாடி பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வைப்போம். அந்த ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுங்க. மாற்றி ரெண்டு பக்கமும் இந்தாண்ட ஃபஸ்ட்டு தைக்குள்ள ஒரு ஆப்போசிட்டு, அந்தாண்ட ஒரு ஆப்போசிட் வச்சுங்க. ஒரே பக்கமாக வச்சிட்டிங்கன்னா வந்து மாறிடும். அதில் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம், லைனிங் மேலே பரட்டி. இப்போ பாடி பீஸ் மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுங்க. உங்களுக்காகவே பொறுமையாக தைச்சிட்ருக்கேன், பாருங்கள். தெரியலன்றதால பொறுமையாக தைச்சிட்ருக்கேன். மேலே ஒரு பாயிண்டட் போட்டுங்க. ரெண்டுத்தையும் வச்சுட்டு கரெக்டாக லைனிங் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து கீழே தைச்சிட்டு அப்புறமேட்டு கூட ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் அப்படியே மடித்து தைச்சிட்டு மேலே தையல் போடுறேன். நெக்கு வந்து பாடி பீஸ் முன்னாடியே கட் பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டன் விட்டுருவேன். லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணுவேன். தச்சு முடிச்சிட்ட பாருங்க. 1 இன்ச் பாட்டம் மடிச்சுப்போம் கீழே. எனக்கு ஈஸியாக இருக்காதால் அப்படியே மடிச்சிடறேன். நீங்கள் வந்து கீழே ஒரு தையல் போட்டு அப்புறமேட்டு மடிச்சு தைங்க. மடிச்சு தைச்சிட்டு சுற்றி தையல் போட்டுப்போம். சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டு வருவோம். இது தையல் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து எதனா பின்னு குத்திக்கலாம். குண்டு ஊசி எதனா குத்திக்கலாம். குத்திக்கிட்டு லைனாக தைச்சிடலாம். அசையாமல் பார்த்துக்குங்க. அசைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சரி வராது. இப்போ சுற்றி கட் பண்ணிப்போம் எல்லாமே. அந்த நெக்கு சைடில் எதனா எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் க்ளீனாக அதை நீட்டாக கட் பண்ணிப்போம். நெக்கு கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து தச்சிட்ட பிறகு தான் வந்து நெக்கு கட் பண்ணுவேன் பாடி பீஸை.
இது சுற்றி தையல் போட்டு கூட நீ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வந்து கை மடிச்சுங்க, மடித்து தையல் போட்டுங்க. எம்மையும் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங் போட்டுருவேன். இது ஆப்போசிட் கரெக்டாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா இது உள்ள வெளியே இருக்குது ஜாக்கெட்டு, அதில் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுங்க. அப்புறம் வந்து மாறிடுச்சுன்னா வந்து அதுமாதிரி கை ஒரே பக்கமாக வந்துடும். 2 கையும் தைக்கக்குள்ளே ஆப்போசிட் சைடு கரெக்டாக பார்த்து தைங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறையா மியூசிக் போட்டேன். இப்போ போடுற வீடியோ எல்லாமே பேசி தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஷார்ட் மட்டும் தான் மியூசிக் போடுறேன், மிச்சபடி வந்து பேசி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறதால வந்து பேசி போடுறேன். எஜ்ஜு தையல் போட்டுப்போம். இப்போ 2த்தையும் கட் பண்ணிக்கலாம். எதனா எக்ஸ்ட்ரா பீஸ் எதனா இருந்தால் கரெக்டாக கழிச்சிக்கலாம். அல்லது கழிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரிண்ட்டை ரெடி பண்ணிப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கை கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டும் உள்ள வெளியே இருக்கும் பார்த்துங்க. இது கரெக்டாக ஆப்போசிட் சைடு வரும், பார்த்து கரெக்டாக வச்சுங்க. ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக வச்சு பார்த்துங்க. போட்டு இன்னொரு ஆப்போசிட்டும் இது கூட தைச்சிருங்க. அப்போ தான் வந்து மாறாமல் இருக்கும். கீழே தைச்சிட்டிங்கன்னா அப்புறமேட்டு எடுத்து ஃபுல்லாக தைச்சிக்கலாம். தைச்சாச்சு. இப்போ சுற்றி தைச்சிப்போம். இதில் வந்து பிரிண்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா விட மாட்டேன், கரெக்டாக கட் பண்ணிப்பேன். துணி அதிகமாக இருந்தால் போட்டு அப்படியே வெட்டி லாஸ்ட்டில் வெட்டிக்கலாம்னு விட்ருவோம். நெக்கலாம் இது கரெக்டாக தான் வெட்டிருப்பேன். இருந்தாலும் வந்து லைட்டாக பிசுறு எதனா இருந்தால் தட்டிக்கலாம். எதனா இருந்தால் தட்டிக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து டாட் போடுறதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுங்க. 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சில் நாச் போட்டுங்க. அதுக்கு பக்கம் வந்து ஒரு 2.5 வச்சு நாச் போட்டுங்க. அது சைஸுக்கு தகுந்த மாதிரி நாச் போட்டுங்க. போட்டு அதில் டாட் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே வந்து சைடு மேல் டாட்டு, குவாப்பட்டி சிங்கிள் பட்டிலேருந்து ஒரு டாட் வரும்ல, அந்த டாட் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுங்க. இது அக்கல்லேருந்து அது 2 கீழே இருக்கிறத 2த்தையும் பிடிச்சி பார்த்தா மேலே ஒரு டாட்டுக்கு வந்துடும். ஒன்று ஒன்றா பிடிச்சி காமிக்கிறேங்க. பிரிண்ட் பக்கம் தான் நிறைய பேர் புரியலன்றாங்க. அதெல்லாம் டாட் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு காமிக்கிறேன்.
இந்த செல்ஃபி கேமரா எடுக்கிறதுல அவ்வளோ அக்யூரேட்டாக தெரிய மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆள் இல்லை, கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். க்ளோஸ்அப்லாம் நல்லா காமிக்க சொல்லுவேன். ஆள் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் லாங்கில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். கீ டாட் போட்டாச்சு. ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுங்க மேலே ஹைட்டு. இப்போ 2 சைடு டாட் போட்டாச்சு. மேலே அக்கல்லேருந்து ஒரு டாட் போட்டுக்கிறோம். அது பிடிச்சி பார்த்தாலே அக்கலில் டாட் கரெக்டாக வந்துடும். காமிக்கிறேன் நம்ம நேச்சுரிங்களா. ஒரு 1 இன்ச்சு பிடிச்சி ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துங்க. கிராஸாக எடுத்து 2 தையல் போட்டுருங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் வந்து பிடிச்சி அந்த இதுலேருந்து 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்துங்க. அந்த இதுக்கு கரெக்டாக ஷேப்பில் மடிச்சாச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 3/4 இன்ச்சு தூரம் இருக்கும். ரெண்டுத்தையும் பிடிச்சாச்சு. அப்படியே சென்டர் அக்கல் எடுத்திங்கன்னா அந்த சென்டர் அப்படியே வந்துடும். சென்டரில் வந்து அப்படியே அக்கல்லேருந்து அப்படியே ஒரு நூல் கரெக்டாக அப்படியே பிடிச்சிட்டு வந்து 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. கப்பு பாருங்கள், கப்பு நல்லாயிருக்கும். ஷேப் எல்லாம் பக்காவாக இருக்கும். தெரியும், கஸ்டமர் யாரும் குறை சொன்னதே இல்லை. கப்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஷோல்டர் இறங்குது, அந்த கம்ப்ளைண்ட் வர்றதில்ல. அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வச்சு கரெக்டாக ஷேப்பில் வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு பிடிங்க. இந்த இதை மடிச்சுங்க. கீழே வந்து 2 இன்ச்சு மடிச்சிங்க இல்லை, டாட் போட்டிங்கல்ல, அது வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுங்க. ரெண்டாண்டு கச்சாலி போட்டு அட்டாச் பண்ணிப்போம். அதுவும் அந்த கூசுக்கு நேராக வைங்க, தையல் கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து அப்படியே பிடிச்சி பார்த்துங்க. பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே தையல் போட்டுருவாங்க. அதை மடிச்சுங்க. மடிப்பேன் பாருங்கள், அதில் அது மடிச்சுக்குங்க. லைட்டாக மடிச்சுட்டு ஒரு கிராஸாக மடித்து விட்டு அப்படியே தையல் போட்டுங்க. தையல் போட்டு ஒரு 3 நேச் போட்டுங்க. ஷேப் கிளியராக இருக்கும். நேச் போட்டாச்சு. மேலே வந்து எட்ஜி தையல் ஒன்று, பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுங்க. நல்லா எல்லாத்தையும் கிளீனாக திருப்பிட்டு போட்டுங்க. ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தச்சு க்ளோஸ்அப்பில் போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன். சாதா ஜாக்கெட், லைனிங் ஜாக்கெட்டும் போடுறேன். ஷார்ட் வீடியோவில் ஒரு பார்ட்ஸாக தச்சு போடுறேன் பாருங்கள். கிளியராக இருக்கும். ஷார்ட் வீடியோ அது எடுத்து போகிறேன். கிளியராக இருக்கும் ஒரு பார்ட்ஸும் தைக்கக்குள்ள. பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கப்பு பாருங்கள், பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்கும் கப்பு. கரெக்டாக இருக்கும் கப்பு. இப்போ வந்து கொக்கி பட்டி ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச் எடுத்துப்போம். ரெண்டு இன்ச் எடுத்து கீறிப்போம். ஒரு நூல் அப்படியே தைச்சிங்க. ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு நூல் அப்படி தைச்சா கூட போதும். இது தைச்சிட்டு அட்டாச் பண்ணிட்டு மேலே ஒரு எட்ஜி தையல் போட்டுங்க. அப்படியே பரட்டி லைனிங் மேலே ஒரு எட்ஜி தையல் போட்டுங்க. அப்படியே கீழே மடித்து அப்படியே தைச்சிட வேண்டியது தான். நீங்கள் பார்க்கணுன்றதால தான் பொறுமையாக தைச்சிட்ருக்கேன். புரியாதவங்க டவுட் இருந்தால் கேளுங்க. ஷார்ட் வீடியோ போட்டு விட்றேன். எந்த பாயிண்ட் தெரியலையோ அது கரெக்டாக உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் ஷார்ட் வீடியோவை போட்டு விட்றேன். இப்போ ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். கீழே ஒரு பீஸ் வச்சுட்டு மேலே வந்து பாடி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சு இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் மடிக்கிறதுக்கு. அப்படியே வந்து 3ஆக மடிச்சுங்க. அது ஒரு 3/4 இன்ச்சு இருக்கணும். 3ஆக மடித்தா 3/4 இன்ச்சு வரணும்.
3/4 இன்ச் வச்சு ஒரு 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 டபுள் தையல் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டட் போட்டுங்க. அப்புறமேட்டு எட்ஜ் தையல் போடலாம், இல்லை எட்ஜ் தையல் போட்டு கூட பாயிண்டட் போட்டுக்கலாம். இப்போ எட்ஜ் தையல் கீழேருந்து குறுக்கட்டி எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, செக் பண்ணிங்க. இந்த லைட்டாக தட்ட வேண்டியது வரும், தட்டிக்குங்க. கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் எடுத்து போட்டுங்க. போட்டுக்கினா வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். சைடு வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கணும், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கழிச்சுங்க. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும், அதை வந்து கழிச்சிடலாம். 2 தையல் போட்டுங்க எல்லாமே. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை ரவுண்டாக தட்டிக்கணும். ஒரே கீழே டக்குன்னு கீழே மட்டும் கழிச்சிடக்கூடாது, அது ஒரு ஷேப்பாக எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கீழே மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா ஷேப் மாறிடும். ஃப்ரண்ட்டு ஒரு மாதிரி லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராஸ் கட்டிங் தைக்க போகிறோம், பார்த்துங்க. பாடியும் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங்கு, அதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு இப்போ வந்து பண்ணாதீங்க. லைனிங் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு, பாடி கிராஸ் கட்டிங்கு, இல்லைனா வந்து லைனிங் வந்து கிராஸ் கட்டிங், பாடி ஸ்ட்ரெயிட்டு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா நல்லா வராது, அது யூஸே ஆகாது. ஒரு மாதிரி தனியாக தொங்குற மாதிரி இருக்கும் துணி. அது பார்த்துங்க, அது நான் சொல்லித்தரேன் அடுத்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிராஸ் கட்டிங்காக தைக்க போகிறோம், பார்த்துக்கலாம். கிராஸ் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே கட்டிங் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, வந்து கிராஸ் கட்டிங் அந்த ஜாக்கெட் வெட்டந்து போட்டிருக்கேன். ஃபுல் கிராஸ் வச்சுருப்பேன். நெக் பீஸ் அட்டாச் பண்ணிப்போம். ஒரு நூல் வச்சு அப்படியே ரவுண்டாக கரெக்டாக தைச்சிட்டு வருவோம். இது பைப்பிங் வைக்கலாம், ஆனால் வந்து அவங்க வேணான்ட்டாங்க, எம்மிங் வேணும்ட்டாங்க கஸ்டமர், அதால் வந்து எம்மிங் வைக்கிறோம். மேலே ஒரு எட்ஜ் தையல் பரட்டி எட்ஜ் தையல் ஒன்று போட்டுப்போம். குறுக்கட்டி இப்போ அதை மடித்து லைட்டாக குறுக்கட்டி விட்டுருவோம். குறுக்கட்டி வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் ஒரு தடவை வச்சு செக் பண்ணிப்போம். என் கட்டிங் எப்பவுமே கரெக்டாக இருக்கும், எதுவும் கைக்கிற மாதிரிலாம் வராது. பாருங்கள், ஆல்ரெடி முன்னாடி வீடியோ கூட போட்டிருப்பேன், எதுவுமே கழிச்சிருக்க மாட்டேன், கரெக்டாக இருக்கும். அதை செக் பண்ணுறதில் அப்படியே தைக்கிறேன், கரெக்டாக இருக்குது, எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. ஸ்லீவ் அப்படியே முண்டா வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் வரணும். முண்டா வந்து கைக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், அது பார்த்துங்க. பார்த்து பொறுமையாக தைங்க, நல்லா உன்னிப்பாக கரெக்டாக பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக புரியும். பார்த்தா இப்போ கரெக்டாக தெரியும், டவுட்டே வேணாம். உசார பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக தைக்கலாம் ஜாக்கெட்டு. டபுள் தையல் போட்டாச்சு.
சைடு வந்து அப் அண்ட் டவுன் எதனா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப் அண்ட் டவுன் இல்லை. ஃப்ரண்ட் பக்கம் முண்டா கழிச்ச பக்கம் ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. செக் பண்ணிங்க, எல்லாம் மாறிடும். முன்னாடியே முண்டா தையல் போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு கரெக்டாக வச்சுங்க. முண்டா நம்ம கரெக்டாக வைக்கிறோமா அப்படின்ட்டு ஞாபகம் இல்லாமல் வச்சுட்டு போகிறீங்க, மாற்றி கை திருமணம் மாதிரி ஆகிடும். சைடு ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. சைடு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓவர்லாக் ஒரேடியாக போட்டு வந்துடுவேன் நான். நீங்களும் ஃபஸ்ட்டே வந்து ஸ்லீவ் மட்டும் ஓவர்லாக் போட்டு அப்புறமேட்டு வந்து சைடு அடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். கையளவு பார்த்துப்போம், கையளவு பார்த்து வச்சுப்போம். இந்த அக்கலான் வந்து கரெக்டாக 1 இன்ச் வைங்க. ஏன்னா 1 இன்ச்சு தான் நம்ம துணி விட்டுருப்போம். அங்கே வந்து 1.5 இன்ச் இருக்கும் மேலே. இங்கே அக்கலான் வந்து 1 இன்ச்சு தான் நம்ம விட்ருப்போம். அந்த 1 இன்ச் கரெக்டாக பிடிச்சிங்க. இல்லை பாடி டைட் ஆகிடும், லூஸ் ஆகிடும். அது பக்காவாக 1 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிங்க. வரலைன்னா உங்களுக்கு முன்னாடி நேச் போட்டு வச்சுங்க. அந்த இடத்துல அக்கலாண்டை வந்து 1 இன்ச்சு நேச் போட்டு வச்சுங்க. அடுத்த கை வச்சு பார்த்துப்போம், அந்த கையை வச்சு பார்த்துப்போம். வச்சு பார்த்துங்க கரெக்டாக. இப்போ வந்து சென்டர்லேருந்து சைடு வரைக்கும் எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஒரு டாட் வரும், அது வந்து ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு டாட் போட்டுங்க. ஒரு நூல் பிடிங்க போதும். ஒரு 2.5 இல்லை 3 இன்ச்சு வரைக்கும் டாட் போட்டுக்கலாம், பேக் டாட்டு. இப்போ திருப்பி சென்டர்லேருந்து பிடிச்சி பார்த்து சைடு வரையும் பிடிச்சி அங்கே ஒரு டாட் போட்டுப்போம். இப்போ அளவு ஜாக்கெட் வச்சு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 3 தையல் போட்டுப்போம். 2 பக்கமும் 3 தையல் போட்டுப்போம், எக்ஸ்ட்ரா தையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைட் டைட் பண்ணாச்சு. எதனா டவுட்னா வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக போட்டு விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை செக் பண்ணிப்போம். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. செக் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கை திருப்பி காமிப்போம். பிரிண்டெல்லாம் பக்காவாக இருக்கும். நல்லா கீறிக்கலாம், கப்பு வந்து கீறிக்கலாம், கீறிட்டால் பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், கரெக்டாக இருக்குது.